ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் டைமாக குக்கிங் விளாக் போடலான்ட்டு இருக்கேன். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். இப்போ என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்ரிக்கன் ஃபுட்டான ஃபுஃபு அப்படின்ட்டு ஒரு ஐட்டம் தான் செய்ய போகிறேன். அதுக்கு மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன். இதுக்கு நாங்கள் ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கிறனால ஒரு 2 கிழங்கு போதும். இது எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், சரிங்களா? அதுக்கு தொட்டுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிழங்கு நல்லா கழுவி எடுத்துக்கணும். நல்லா கழுவி எடுத்துட்டு தண்ணியில் போட்டு உரிக்கணும். ஸ்டாப் பண்ணி இது உரிக்கிறது கஷ்டம்னு சொன்னாங்க, அப்படி தான் இருக்கும் போல். ஐயோ, எவ்வளோ அழகாக ஒரு சிலர் உரிக்கிறாங்க, நம்மளுக்கு அது வரமாட்டேங்குதுங்க. வந்துருச்சு. நம்ம வெட்டி வச்சுருக்கிறத சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுவிட்டோம். அதை அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஃபுஃபு அரைச்சதை ஒரு கடாயில் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். வைக்காமல் நான் பார்த்திங்கன்னா கைவிடாமல் கிண்டணும். கட்டி விழாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போலயே. இப்போ பார்த்திங்கன்னா உப்பு ரெடி ஆயிடுச்சு. கைவிடாமல் கிண்டணும், தண்ணி தொட்டு இப்படி இப்படி பார்த்திங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. சூப்பர், ரெடியே அது மாதிரியே வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு நம்ம டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுவோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுஃபு ஒரு பக்கம் ரெடியாகிட்டுருக்கு. அது தொட்டுக்க சிக்கன் கிரேவி சூப்பராக இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அது சிம்பிள் தான், எல்லோரும் செய்கிற மாதிரி தான். எப்படின்னா ஃபஸ்ட்டு அடுப்பில் கடாயை வச்சு காட்டு பார்த்திங்கன்னா அடுப்பில் சட்டி வச்சு சட்டி காஞ்சது எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்தது எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கணும். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு, ஏன்னா 1/2 கிலோ சிக்கன். இது நல்லா வதங்கணும். இது வதங்கினதையும் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கணும். இது நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினதையும் மஞ்சள் போட்டு கழுவி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ. எங்கள் அம்மா எப்படி செய்வாங்களோ அந்த மெத்தடில் செய்வேன். ஆனால் அதுவுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்களும் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருக்கும். உங்களுக்கு வேலை கொஞ்சம் மிச்சமாகும். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நறுக்கி கொடுக்க தேவையில்லை. நறுக்கி அதை வதக்கி அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்து வதக்கலாம். நம்ம ஆல்ரெடி சிக்கன் மஞ்சள் போட்டு கழுவிக்கிறதுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு இந்த ஸ்பூன் அளவுலாம் தெரியாதுங்க, பாக்கெட்டோடையே அப்படியே சேர்க்குறது. அடுத்து பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். பச்சையாகவே தான், அதை பற்றி நல்லா வதக்கலாம். பண்ணி எடுக்கணும்.
அடுத்தது மிளகாத்தூள், அடுத்தது மல்லித்தூள், அடுத்தது சிக்கன் மசாலா, கறி மசாலா, அடுத்தது பார்த்திங்கன்னா கறி மசாலா சேர்த்துக்கணும். கறி மசாலா அஞ்சு பல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காயோட சோம்பு, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்து அரைச்சேன். அதை கலந்துக்கலாம். பார்த்தீங்கன்னா தண்ணி தேவைக்கும் நீங்கள் விடணும். நல்லது உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு கலந்து விட்டுக்கணும். பார்த்தீங்கன்னா உப்பு ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தொட்டுக்க சூடாக சிக்கன் கிரேவி. சூடாக சூப்பராக இருக்குது. இது ரொம்ப ஹெல்த்தி வேறு. அதனால் மந்த்லி ஒரு 2 times செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உப்பு பார்த்திங்கன்னா இவ்வளோ டேஸ்ட்டாக வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்ச உப்புவை குழந்தைங்களுக்கு கொடுத்து டேஸ்ட் எப்படி பார்ப்போம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சாப்பிட்டு பார்த்து நல்லா சொல்லுங்க. வாயில் வச்சு இது சொல்லுங்க. சொல்லு எப்படி இருக்கு? நீங்கள் சொல்லுங்க. சூப்பராக இருக்கா? அடிக்கடி நம்ம செஞ்சு தரவா? பிடிச்சிருக்கா? ம் ம்